வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகும் தலைப்பு எதை பற்றி என்றால் குரு கிரகத்தை பற்றி தான். குரு என்பவர் இருளை நீக்குபவர் என்பது பொருள். குருவருள் திருவருள் என்பர். திருவருள் என்பது தெய்வத்தின் அனுகிரகம் நமக்கு கிடைப்பது தான். அப்படி தெய்வத்தின் அனுகிரகம் நமக்கு கிடைக்க நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால், அதாவது அப்படிப்பட்ட தெய்வ அனுகிரகம் கிடைத்தால் நமக்கு நல்ல எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதேபோல் நல்ல தான தர்மம் செயல் செய்து கொண்டே இருப்போம். சம்பாதிக்கும் நபர்கள் யாராக இருந்தாலும், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவர்கள் நல்ல சம்பளம் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். அதே போல் திருமண தடை பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இருந்தால் அந்த திருமண தடை நீங்கி நல்ல திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு நிச்சயம் மழலை செல்வம் ஏற்படும். கையில் என்றும் பணம் குறைவென்று இருந்து கொண்டே இருக்கும். மற்ற எல்லா வசதிகளும் குறைவென்று கிடைத்து கொண்டே இருக்கும். இத்தகைய நன்மைகள் எல்லாம் நமக்கு தெய்வ அனுகிரகம் இருந்தால் இத்தகைய நன்மைகள் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படி தொடர்ந்து இத்தகைய நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயம் ஒன்று குரு அனுகிரகம் நல்ல விதத்தில் நமக்கு இருக்க வேண்டும், அல்லது நம்முடைய ஜாதகத்தில் தெய்வ அனுகிரகம் நன்றாக இருக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு இந்த வசதிகளெல்லாம் குறைவாக இருக்கிறது என்றால் நாம் அந்த குறைகளை நல்ல குருவின் அனுகிரகத்தால் தெய்வ அனுகிரகம் பெற்று மேற்கண்ட எல்லா நன்மைகளையும் நாமும் பெறலாம். ஆனால் இத்தகைய நல்லவைகள் எல்லாம் கிடைக்க வேண்டுமானால் நல்ல குரு நமக்கு முதலில் நல்ல விதமாக கிடைக்க வேண்டும். இந்த நல்ல குரு நம் வாழ்வில் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும், ஒவ்வொரு மாதம் வரும் நவமி அன்றும், அல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமை மட்டும், அதே சமயத்தில் ஒவ்வொரு மாதம் வரும் நவமி திதி அன்று மட்டும், இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு ஸ்ரீராம பகவானுக்கு முறைப்படி பூஜை செய்து ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை கண்டிப்பாக குறைந்தது 108 முறையும் அதிகபட்சம் 1008 முறையும் ஜெபித்து, அதேபோல் பானகம், நீர்மோர், பாசிப்பருப்பு சுண்டல், தயிர் சாதம் வைத்து பூஜை செய்துவிட்டு அந்த பிரசாதத்தை நாமும் சாப்பிட்டு பிறருக்கும் தானம் செய்து வர வர நிச்சயம் நாம் மேற்கண்ட நல்ல வளத்தை ஒரு நல்ல குரு மூலம் அடைவது திண்ணம். அல்லது நமக்கு ராமபிரான் அனுகிரகத்தாலும் நம்முடைய நல்ல உழைப்பினாலும் நிச்சயம் நல்ல வளங்களை நம் வாழ்வில் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பது உறுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்ய மற்றவருக்கு, அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.